வணக்கம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியோட வானிலையில ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. வங்கக்கடல்ல ஒரு புது சிஸ்டம் உருவாயிட்டு இருக்கு. அது என்ன? அதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது? வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் இல்லையா? புதுசா எதுவும் புயல் உருவாகுதா? இது புயலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுதுன்னு இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இப்போதைய நிலவரம் என்னன்னு பாத்திரலாம். ஆமாங்க, வங்கக்கடல்ல புதுசா ஒரு வானிலை அமைப்பு உருவாயிட்டு வருதுங்கிறது உண்மைதான். ஆனா அது புயல் அல்ல. இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாகும்னு சொல்லிருக்காங்க. இதுதான் வரப்போற எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த சிஸ்டம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில தான் உருவாக இருக்கு. சரி, இது எப்ப உருவாகும்? வரப்போற பிப்ரவரி 15ஆம் தேதிய குறிச்சு வச்சுக்கோங்க. அன்னைக்குதான் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி முழுமையா உருவாகும்னு நாம எதிர்பார்க்கலாம். அடுத்து, திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? எது இந்த புதிய அமைப்பை உருவாக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியால ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி நியூஸ்ல கேட்போம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இடத்துல காத்தோட அழுத்தம் குறையும் போது அங்கே மேகங்கள் ரொம்ப சுலபமா உருவாகி மழைய கொண்டு வரும். இதுதான் மழைக்கான ஒரு பேசிக் சயின்ஸ். இப்போ இந்த காற்றழுத்தம் உருவாகிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, இந்திய பெருங்கடலுக்கு மேல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. இன்னொன்னு, நம்ம தென் தமிழகம் பக்கத்துல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. இந்த ரெண்டு சுழற்சிகளும் ஒன்னா சேர்றதுனால தான் இந்த புதிய சிஸ்டம் உருவாக போகுது. ஓகே, இதனால நமக்கு என்ன பாதிப்பு? இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அடுத்த 6 நாளைக்கு நம்ம ஊர்கள்ல வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கான பிளான் இதுதான். பாருங்க, 13, 14 தேதிகள்ல தென் மாவட்டங்கள்ல லேசான மழை இருக்கும். அதுக்கப்புறம் 15, 16 தேதிகள்ல ஒரு சின்ன பிரேக், அதாவது வானம் தெளிவா வறண்டு காணப்படும். திரும்பவும் 17, 18 தேதிகள்ல தமிழ்நாடு, புதுச்சேரி முழுக்கவே பரவலா லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கு. இன்னும் கொஞ்சம் குறிப்பா சொல்லணும்னா, மழை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தென் மாவட்டங்களுக்கு தான். பிப்ரவரி 13ஆம் தேதி தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல லேசான சாரல் மழையை எதிர்பார்க்கலாம். மத்த மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வறண்ட வானிலைగా நீடிக்கும். வானிலை முன்னறிவிப்புல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்ம மீனவ நண்பர்கள் இதுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்கணும். உங்களுக்கான ஒரு நேரடி எச்சரிக்கை இது. இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. மணிக்கு 45லிருந்து 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சூறாவளி காத்து வீசும்னு எச்சரிச்சிருக்காங்க. கடலுக்குள்ள இந்த வேகம்ங்கிறது உண்மையிலேயே ரொம்ப அபாயகரமானது. அதனால ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 14 மற்றும் 15ஆம் தேதிகள்ல, அதாவது புதன் மற்றும் வியாழக்கிழமைகள்ல, குறிப்பா தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் அதை ஒட்டி இருக்கிற இந்திய பெருங்கடல் பகுதிகளுக்கும் மீன் பிடிக்க போக வேண்டாம்னு ஒரு உறுதியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ நாம பார்த்த எல்லா தகவல்களையும் தொகுத்து சில முக்கியமான விஷயங்களை கடைசியா ஒரு முறை பார்த்துடலாம். மழை நியூஸ் வந்தாலே அடுத்து நம்ம எல்லாரும் கேக்குற கேள்வி இதுதான். ஸ்கூலுக்கு லீவ் உண்டா? இப்போதைக்கு கணிச்சிருக்கிறது லேசான மழைதான். அதனால இந்த முன்னறிவிப்பு வச்சு பள்ளி விடுமுறை தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் வெளியாகல. அப்போ நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலா மாறுமா இல்லையாங்கிறது போக போக தான் தெரியும். அதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைகளை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க. பாதுகாப்பா இருங்க, அதே சமயம் தயாரா இருங்க. அடுத்த அப்டேட்ல சந்திப்போம்.